பைடனின் போர் நிறுத்த திட்டத்தில் விரக்தியின் அளவு காணப்படுகின்றது. அமெரிக்காவில் காணாமல் போன இந்திய மாணவி கண்டுபிடிப்பு. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு நன்றி, முதல்வர் மு.க. ஸ்டாலின். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அறிமுகப்படுத்திய ஜெர்மனி. பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிபர் வாழ்த்து. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு நன்றி, முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. தேர்தல் வெற்றி தொடர்பாக இன்று அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். அப்போது கருத்து வெளியிட்டவர், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் மீதமிருந்த ஒரு தொகுதியையும் சேர்த்து 40க்கு 40 வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்குகின்றேன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி. கருத்து கணிப்பு என்ற பெயரில் உளவியல் ரீதியிலான தாக்குதலை தொடுத்தது பாஜக. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை பெற முடியாத அளவுக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது. பாஜகவின் பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரை அனைத்தையும் உடைத்தெறிந்து நாம் பெற்றுள்ள மகத்தான வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவீர்களா என்று பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு என் உயரம் எனக்கு தெரியும் என்று முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். பைடனின் போர் நிறுத்த திட்டத்தில் விரக்தியின் அளவு காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலிய பிரதம மந்திரியும் தங்கள் அரசியல் வாய்ப்புகளை அளிக்கும் போரில் இருந்து வெளியேற ஆர்வமாக காணப்படுகின்றனர். வெள்ளியன்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசாவில் போருக்கான போர் நிறுத்த திட்டத்தை கோடிட்டு காட்டியிருக்கின்றனர். இஸ்ரேலும் ஹமாஸும் கைதிகளை பரிமாறிக்கொள்வது, இறுதியில் விரோதத்தை நிரந்தரமாக நிறுத்துவது மற்றும் வீடுகள் மற்றும் பொது வசதிகளை மறுகட்டமைப்பது போன்ற 3 கட்டங்களை கொண்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் உடன்படிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறும் மோதலின் முழுமையான தீர்வை நோக்கி விரைவாக செல்லுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அவர் இப்போது உடனடி நீண்டகால போர் நிறுத்தத்தை நாடுகின்றார். மேலும் அதை அடைவதற்கு தனது பெயரையும் நட்பெயராக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடக்கத்தில் பிடன் இந்த திட்டத்தை ஹமாஸுக்கு இஸ்ரேலிய சலுகை என்று விவரித்துள்ளார். ஆனால் இது இஸ்ரேலை வரவு வைக்கும் ஒரு அமெரிக்க முதன் முயற்சியாக இருக்கலாம், அல்லது சில மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்ட ஹமாஸ் முன்மொழிவாக இருக்கலாம். சண்டையின் முடிவு கைதிகள் அனைவரையும் விடுவித்தல், காசாவிலிருந்து இஸ்ரேலை வெளியேற்றுதல், இஸ்ரேலை தாக்குவதற்கு ஹமாஸின் அடிப்படை உந்துதலை அகற்றுதல் மற்றும் புனரமைப்பு ஆகியவற்றில் மோதலில் அனைத்து முக்கிய இயக்கிகள் மற்றும் அதன் தீர்வும் உள்ளடங்கியதால் இந்த திட்டம் புதிரானது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸ் உடனடியாக பதிலளித்துள்ளது. அது முன்மொழிவை சாதகமாக பார்க்கிறது. இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தனியாகுவின் அரசாங்கம் அதன் வழக்கமான துணிச்சல் மற்றும் தெளிவற்ற கவலையுடன் பதிலளித்திருக்கிறது. சிறைபிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட ஹமாஸ் மீதான முழு வெற்றியின் பின்னரே அது தனது தாக்குதல்களை நிறுத்தி காசாவை விட்டு வெளியேறும் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆயினும் கூட ஹமாஸின் இராணுவ பலம் அதன் அக்டோபர் 7 தாக்குதலை மீண்டும் செய்ய முடியாத அளவுக்கு குறைத்துவிட்டதாக பிடன் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் அதன் இலக்கை அடைந்து விட்டதாகவும் இப்போது காசாவை விட்டு வெளியேற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமீப காலம் வரை நீண்டகால போர் நிறுத்த முன்மொழிவுகளை கேலி செய்து வந்த இனப்படுகொலை சகோதரர்களான பிடன் மற்றும் நெத்தனியாக இருவரும் திடீரென தங்கள் மனதை மாற்றிக்கொண்டது ஏன்? இது அவர்களின் பொதுவான அவநம்பிக்கை என்பதில் எனக்கு என்ன சந்தேகமும் இல்லை. அவர்களின் நட்பெயர் சேற்றில் இழுக்கப்பட்டு அவர்களின் அரசியல் பதவிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. விரக்தி என்பது அரசியல் கண்டுபிடிப்புகளின் வலிமையான இயக்கியாகும். பிடன் நவம்பர் தேர்தலில் தோல்வியடைவார் என்று அஞ்சுகிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய நீதிமன்றத்தால் ஊழல் செய்ததற்காக அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் ஒரு இனப்படுகொலையை மேற்பார்வையிட்டதற்காக நெத்தனியாக சிறையில் தள்ளப்படுவார் என்று அஞ்சுகின்றார். பிடன் சமாதானத்தை தூண்டியதற்காக பெருமை பெற முயற்சிப்பார். ஆனால் காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலையை அவரது 8 மாத இடைவிடாத நிதியுதவி, ஆயுத மற்றும் ராஜதந்திர ரீதியில் பாதுகாத்தல், வெளிப்படையாக மகிழ்ச்சியுடன், பெருமையுடன் மற்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சமாதானம் செய்யும் முயற்சிகளை சமரசம் செய்வது சாத்தியமில்லை. அவர் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தினார். அது அவருக்கு இனப்படுகொலை ஜோ பைடன் என்ற புனைப்பெயரை பெற்றுக் கொடுத்துள்ளது. நெத்தனியாக தனது சொந்த முயற்சியின் சமரசமற்ற அழுத்தங்களின் பிடியில் சிக்கியிருக்கின்றார். அவரை அதிகாரத்தில் வைத்திருக்கவும் நீதிமன்றங்களுக்கு வெளியே வரவும் விரும்பியிருக்கின்றார். பிடனின் முன்மொழிவு அவரது அரசாங்கத்தில் உள்ள தீவிர வலதுசாரி இஸ்ரேலியர்களின் போர் செய்யும் வெறியுடன் முற்றிலும் பொருந்தாதிருக்கின்றது. அனைத்து அரசியல்வாதிகளைப் போலவே
ஆனால் குறிப்பாக இனப்படுகொலையாளர்களின் நிறவெறி பயிற்சியாளர்களைப் போலவே அவர் அதிகாரத்தில் இருக்க வேண்டிய பல்வேறு பார்வையாளர்களுக்கு முரண்பட்ட உறுதிமொழிகளை அளித்துள்ளார். பிடனின் முன்மொழிவு அவரது இக்கட்டான நிலைமையில் இருந்து அவருக்கு மென்மையான வெளியேற்றத்தை அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிடனும் நெத்தனியாகவும் கேமராக்களுக்கு என்ன நடனம் ஆடினாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து மறுநாள் தொடங்கும் என்ற திட்டத்துடன் முன்னோக்கி நகர்வது அமெரிக்க ஜனாதிபதி கூறியது போல் விரைவில் பாதையில் கடுமையான தடைகளை எதிர்கொள்ளும். நிரந்தர அமைதிக்கு இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் பல வீரர்கள் பல அச்சுக்களில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பல நாடுகளில் படைகளை ஈடுபடுத்த வேண்டும். இவை அனைத்தும் கணிக்க முடியாத நோக்கங்கள் மற்றும் முரண்பாடான தேவைகளால் இயக்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்வரும் முக்கிய வீரர்களுக்கு இடையிலான பதற்றங்கள் தீர்க்கப்பட வேண்டும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்கள் பிடன் மற்றும் நெத்தனியாக மற்றும் அவரது அரசாங்கத்தில் உள்ள பல தீவிர வலதுசாரி யூத தீவிர தேசியவாதிகள் இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் இஸ்ரேலிய குடிமக்கள் அக்டோபர் 7க்கு முன்பே அதன் சித்தாந்தத்தை நிராகரிக்கின்றார்கள். இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் பல இஸ்ரேலிய குடிமக்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் போரை முடித்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரிக்கின்றனர். காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கான தனது ஆதரவை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறும் பிடன் மற்றும் அவரது ஜனநாயக கட்சி தளத்தின் பெரும்பகுதியினர் அல்லது நவம்பரில் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். பிடன் மற்றும் இஸ்ரேலிய இனப்படுகொலையை தொடர விரும்பும் பல ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினர் அமெரிக்க தலைமை மற்றும் பெரும்பாலான உலக மக்கள் மற்றும் அரசாங்கங்கள் பலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் சம உரிமைகளை ஆதரிக்கும் மற்றும் அமெரிக்க ஆதரவு இனப்படுகொலையை எதிர்க்கும் இஸ்ரேலிய அரசாங்கங்கள் மற்றும் ஹமாஸ் ஆகியவை பிடன் முன்மொழிவில் ஏறக்குறைய ஆனால் முழுமையாக அடையாத அந்தந்த முக்கிய இலக்குகள் மற்றும் அமெரிக்க அரசாங்கம் மற்றும் ஹமாஸ் இப்போது மறைமுகமான பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. ஆனால் பலஸ்தீனம் இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் அமெரிக்க மேலாதிக்கம் தொடர்பான பெரும்பாலான பிரச்சினைகளில் விரோதமாக இருக்கின்றன. திட்டத்தின் 3 நிலைகளில் முதல் கட்டம் நடந்தால் காசாவில் பலஸ்தீனிய ஆட்சியின் வடிவம் என்ன, இஸ்ரேலியர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் பிராந்திய மற்றும் உலகளாவிய சக்திகள் என்ன பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கின்றன, அவை எவ்வாறு நிரந்தரமாக தீர்க்கப்படுகின்றன என்பது போன்ற கடினமான பிரச்சினைகளை கடினமான பேச்சுவார்த்தைகள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பலஸ்தீனிய அகதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, சியோனிச குடியேற்ற காலத்துவத்தை உள்ளடக்கியது மற்றும் ஒரு நிலத்திலோ அல்லது அருகிலுள்ள மாநிலங்களிலோ தனி இறையாண்மையாக அமைதியான முறையில் இணைந்து வாழ்வது போன்ற மிகவும் சர்ச்சைக்குரிய அடிப்படை பிரச்சினைகள் காணப்படுகின்றன. பலஸ்தீனிய ஆளுகை பிரச்சினையில் பைடன் தனது வெள்ளிக்கிழமை உரையில் ஒரு புதிரான கருத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டத்தில் ஹமாஸ் இனி மற்றொரு அக்டோபர் 7ஆம் தேதியை செயல்படுத்த முடியாது. அதாவது ஹமாஸை தீவிரமாக இழிவுபடுத்தும் முக்கிய இலக்கை இஸ்ரேல் அடைந்திருக்கின்றது. அது இப்போது போரை நிறுத்தி காசாவை விட்டு வெளியேற முடியும். இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளலாம் அல்லது ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி தலிபான் மற்றும் அவரது முன்னோடிகளான ரியாட் காங்குடன் பல தசாப்தங்களாக பயங்கரவாதிகள் என்று போரிட்ட பிறகு செய்தது போல் போருக்கு பிந்தைய சகாப்தத்தில் வேறுபட்ட ஹமாஸை ஈடுபடுத்துவதற்கான அடித்தளத்தை அமைக்கலாம். போர்கள் முடிவடையும் போது ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். ஹமாஸ் அல்லது பலஸ்தீனத்தில் சுயநிர்ணய உரிமையை பயன்படுத்துவதற்கானதன் தேசியவாதம் மற்றும் போர்க்குணமிக்க உறுதியை பிரதிபலிக்கும் ஒரு நிறுவனம் பலஸ்தீனத்தில் புதிய நிர்வாக அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியாக வாழ ஒப்புக்கொள்ளும் மற்ற பலஸ்தீனிய பிரிவுகளுடன். ஆனால் இது முழு சமன்பாட்டில் இஸ்ரேலும் அதன் அமெரிக்க ஆதரவாளர்களும் பலஸ்தீனியர்களுக்கு முழு சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணய உரிமை மற்றும் சமமான இறையாண்மை கொண்ட இஸ்ரேலியர்கள் மற்றும் பலஸ்தீனியர்களின் அமைதியான சகவாழ்வுக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும். வரலாறு பலஸ்தீனம் இப்போது அது நீடித்த அமைதிக்கான மிகவும் தைரியமான நடவடிக்கையாக இருக்கும். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு நாள் அந்த பாதையில் நடக்க முடிவு செய்தால் நேர்மையால் இயக்கப்படுகிறது. இது தற்போதைய பிரச்சாரத்தில் கண்டறியப்பட்ட உண்மையாக காணப்படுகிறது. அமெரிக்காவில் காணாமல் போன இந்திய மாணவி கண்டுபிடிப்பு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காணாமல் போன மற்றொரு இந்திய மாணவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். 23 வயதான நித்திசா கண்டுலாவை கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் காணவில்லை என்று உள்ளூர் போலீசார் தெரிவித்திருந்தனர். நித்திசா கலிபோர்னியா மாநில பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் பட்டதாரியாகும். அவர் கடைசியாக லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த மாதம் 30ஆம் தேதி கலிபோர்னியா உரிம தகடுகளுடன் டொயோட்டாவை ஓட்டிச் சென்றதாக சான் பெர்னாண்டினோ போலீசார் தெரிவித்துள்ளனர். நித்திசா கந்துலாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டதாகவும் இந்த நிலையில் ஒரு வாரம் கழித்து அவர் நல்ல நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் காணாமல் போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த மாதம் சிகாகோவில் ரூபேஷ் சந்திரா என்ற 26 வயது மாணவர் காணாமல் போனார். மார்ச் மாதம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த
முகமது அப்துல் அர்பாத் என்ற மாணவர் ஏப்ரல் மாதம் கிலோண்டேண்டில் படுகொலை செய்யப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்தியாவிலிருந்து சென்ற செவ்வியியல் நடன கலைஞர் அமர்நாத் கோஷ் குண்டர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிப்ரவரியில் பர்டு பல்கலைக்கழக மாணவர் 23 வயதான சமீர் காமத் இந்தியானாவில் உள்ள வனப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நிலையில் இறந்து கிடந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிபர் வாழ்த்து. பாஜக மற்றும் அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. இதையடுத்து பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி மீதான இந்திய மக்களின் நம்பிக்கையை இந்த வெற்றி வெளிக்காட்டுகிறது. இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாக இந்தியாவுடனான உறவு மேலும் வலுப்படுவதை எதிர்நோக்க உள்ளோம் என பதிவிட்டுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அறிமுகப்படுத்திய ஜெர்மனி. திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை வரவேற்பதற்காக புதிய விசா முறையை ஜெர்மனி அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் போன்ற முக்கியமான துறைகளில் திறமையான நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. ஜெர்மனி சுமார் 4 லட்சம் திறமையான தொழிலாளர்களின் தேவையை எதிர்கொள்கிறது. இத்தகைய தொழிலாளர் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஜெர்மனி தனது ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா விதிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செயல்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எனும் புதிய விசா முறையை ஜூன் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்த திறமையான தொழிலாளர்கள் வேலை தேடுவதற்காக ஜெர்மனிக்குள் நுழைவதற்கு புள்ளிகள் அடிப்படையிலான அமைப்பை வழங்குகிறது. இது ஜெர்மனியில் வெளிநாட்டு தொழில்முறை தகுதிகளின் அங்கீகாரத்தை நெறிப்படுத்தவும் முயல்கிறது என ஜெர்மன் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது.